செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம். மேஷ ராசி அன்பர்களே, இது நாள் வரையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல நீச்சமடைந்திருந்தார். 2ஆம் அதிபதி சுக்கிரன் 2-7 கூடிய சுக்கிரன் அவரும் 12இல் மறைந்து சனி ராகு அப்படிங்கிற ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல ஒரு பாம்பு கிட்ட போய் மாட்டிக்கிட்டு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருந்தார். இதனால் கடந்த காலங்களில் அப்படி இல்லைன்னா ஒரு 3 மாதமாக மேஷராசி என்பவர்களால் நிறைய நம்பிக்கை துரோகங்கள், நம்பின விஷயங்கள் எல்லாம் மாறி போய் நடக்கிறது. அப்படி இல்லைன்னா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் போகிறது, ஏமாற்றங்கள். மெயினாக இந்த ஏமாற்றங்கள் அதை ஜீர்ணிக்க முடியவே இல்லை சாமி, என்னால் நச்சா நான் இப்படி தோற்று போயிட்டேன் சாமி அப்படிலாம் ஃபீல் பண்ணுறது. இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, அவ்வளோ முக்கியமான உறவு முறைகள் நீங்கள் யார் ரொம்ப அதிகமாக நம்புகிறீங்களோ அவங்க எல்லாருமே கூட மாற்றத்தை தருது. இது மாதிரி நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வந்த மேஷ ராசி அன்பர்களே, ராசிநாதன் செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல சூப்பர் பகை வீடு, கிரகம் வீடு இரண்டும் பகையாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ஃபஸ்ட்டு அவர் அந்த நீச்சத்திலிருந்து நிவர்த்தி அடைந்திருக்கிறார், இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறார். இது ஒரு சிறப்பு. இதே போல் 2ஆம் அதிபதி 2-7 கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறாங்க. மெயினாக தனாதிபதி உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறார். இது இன்னும் கூடுதல் சிறப்பு. அப்போ இந்த செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் மேஷராசிக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை, நம்பிக்கையை தரக்கூடியதாக அமைகிறது. முழு விவரங்கள் உள்ளே.